வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருவான்மியூர் பாம்பன் சுவாமி கோவிலை பற்றியும் அவரது வாழ்க்கையில் நடந்த அந்த அதிசயமான கதையை பற்றியும் தெரிந்து கொள்வோமா? சென்னை அரசு மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகள் படம் இருப்பதை இதுவரை கவனித்ததுண்டா? சரி, மருத்துவமனையில் எதற்கு ஆன்மீகவாதியின் படத்தை வைத்திருக்கிறார்கள்? அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம். 1923ஆம் ஆண்டு பாம்பன் சுவாமிகள் சாலையில் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவரின் காலில் ஒரு வண்டி ஏறி கால் எலும்பு முறிந்து விட்டது. உடனே அவரை சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அப்போது பாம்பன் சுவாமிகளின் வயது 73. இந்த முதுமையான வயதில் எலும்பு முறிவு சரியாவது என்பது சுலபமான காரியம் அல்ல. அங்கிருந்த பிரிட்டிஷ் டாக்டர்ஸ் இவரின் நிலையை பார்த்து அறுவை சிகிச்சை செய்தால்தான் இந்த கால் முறிவு குணமாகும் என்று கூறிவிட்டனர். பாம்பன் சுவாமி மிக பெரிய முருக பக்தர். முருகனின் மீது உள்ள அன்பினால் சண்முக கவசம் இயற்றினார். அந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். சரியாக 10வது நாள் அவர் தங்கியிருந்த வார்டுக்கு 2 மயில்கள் வந்தது. மயிலுடன் முருகனும் வந்தான். அடுத்த நாள் அவரை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்களால் அவர்கள் கண்களை அவர்களாலேயே நம்ப முடியவில்லை. பாம்பன் சுவாமிகளின் கால் முழுமையாக குணமடைந்திருந்தது. இதை ஊர்ஜிதப்படுத்த எக்ஸ்ரே கூட எடுத்து பார்த்தார்கள். கால் முறிந்ததற்கான எந்த தடயமுமே இல்லை. இந்த அதிசய நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இன்றைக்கும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகளின் படமும் இந்த நிகழ்வை பற்றிய வரலாற்றையும் எழுதி வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நாளை நினைவு கூறும் விதமாக திருவான்மையூரில் அமைந்துள்ள பாம்பன் சுவாமிகள் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாத வளர்பிறை பிரதமையன்று மயூர வாகன சேவை நடத்தப்படுகிறது. திருவான்மியூரில் பாம்பன் சுவாமிகளின் ஜீவசமாதி அமைந்துள்ள இடத்தில் சிறிய முருகன் கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. இங்கே பாம்பன் சுவாமிகளின் கூற்றான என்னை ஆதரித்தருள் ரகசிய சக்தி என்னை நம்பியோரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். இதுபோலவே முருகனை நம்பியோரை அவன் எப்போதுமே கைவிடுவதில்லை, யாமிருக்க பயமே என்று அவன் பக்தர்களை காக்க ஓடோடி வரும் முருகனின் அன்பிற்கு இந்த சம்பவமே ஒரு சிறந்த சான்றாக அமைகிறது.